அந்த புனிதமான புத்தகத்தை ஒரு சாதாரண மனிதனால் பார்க்கக்கூட முடியாது, தொடவும் முடியாது. ஒருவேளை யாராவது அதை திறக்க முயன்றால் அந்த நொடியே எனக்கு தெரிந்துவிடும். இருவரும் அந்த காட்டிற்கு செல்ல முடிவெடுத்தனர். நரசிம்மர் ஆச்சாரிய தாமாவிற்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து தடவினார். தியானத்தில் அக்னி கிரந்தம் எங்கே இருக்கிறது என்று நரசிம்மரும் தாமாவும் தேட, தாமாவிற்கு அக்னி கிரந்தம் ஒரு ஆலமரத்தின் அடியில் நெருப்பு படங்களோடு இருப்பது தெரிய வருகிறது. அப்போது விதி தன் விளையாட்டை தொடங்கிவிட்டது. தாமா ஒளித்து வைத்த அந்த புத்தகம் அதன் வாரிசை தேர்ந்தெடுத்து விட்டது. தோற்று போன அபிமன்யு காட்டின் ஆழத்திற்கு சென்றபோது புதர்களுக்கிடையே ஏதோ ஒன்று மின்னுவதை அவன் கண்டான். இலைகளை விலக்கி பார்த்தபோது அங்கே மின்னிக் கொண்டிருந்தது அந்த அக்னி சக்தி கிரந்தம். ஆச்சாரிய தாமா காட்டில் வீசிய அந்த அக்னி கிரந்த புத்தகம் இப்போது சாதாரண அபிமன்யு கையில். இது என்ன புத்தகம்? அந்த புத்தகம் இந்திரபுரியின் விதியையே மாற்றப் போகிறது என்பது அபிமன்யுவிற்கு அப்போது தெரியாது. ஆர்வத்தில் அபிமன்யு அந்த புத்தகத்தை தொட்டான். அடுத்த கணம் 5000 ஆண்டுகளாக எவரும் திறக்க முடியாத அந்த அக்னி கிரந்தம் தானாக திறந்தது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.